ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கி எப்பப்பெல்லாம் கேப் கிடச்சி முடிஞ்சு அப்படி வீடியோஸ் போட்டுட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவும் ஆகிட்டுருக்கேன், நல்லா ஆகிட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்கிங் பண்ணுறேன், வீட்டுக்குள்ளேயே தான் வாக்கிங் பண்ணுறேன், வீட்டை விட்டு வெளியில் போகிறதே கிடையாது. காய்கறிகள்லாம் கூட எங்கள் ஆத்துக்காரர் தான் போய் வாங்கிட்டு வந்து தர. ஸோ இன்றைக்கி அவர் ஏதோ ஒரு காய் வாங்கிட்டு வந்திருக்க, அதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சிம்பிள் தடிகை இருக்க போகிறது. இயர் ஆன்வர்ட்ஸ் என்னோட பிளான் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஏதாவது ஒரு ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம் ஐட்டங்கள் எடுத்துக்கலாம், அதே போல் ஃபைபர் இந்த மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிட்டு கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பொதுவாகவே இந்த சர்ஜரிஸில் என்னென்னா வெயிட் கெயின் 5 to 10 LBன்னு போட்டிருக்காப்புல. அப்ராக்சிமேட்லி ஒரு 5 kg வரைக்கும் ஏறும் அப்படின்ற மாதிரி. நம்ம அதாவது முன்ன காலத்துலலாம் ரெஸ்ட் 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 அப்படின்ட்டு ஆற்றுல இருக்கிற பெரியவாலாம் கூட இந்த ஃபுட்டாக கொடுக்குறேன் அப்படின்லாம் பண்ணி கொடுப்பா. அஃப்கோர்ஸ் அது ரொம்ப அவசியம். ஹெல்தி ஃபுட், பேலன்ஸ்டு ஃபுட் ரொம்ப அவசியம். அட் த சேம் டைம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்து கிடந்து பண்ணணும். ஃபுல் டைம் பெட்லேயே இருந்தேல் அப்படின்னாக்கா சடனாக ஹிப்பு போர்ஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாகிடும். அதுக்கப்புறமா பாடியோட சிஸ்டம் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகிடும். இப்போ அந்த ஃபீமேல் ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா பாடி கெயின் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னாக்கா உங்களுக்கு குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம மெட்டபாலிசமே ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸ்லோ டவுன் ஆரம்பிச்சு இந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு வாரத்தில் இழைக்கிறது, 10 நாளில் இழைக்கிற கதையெல்லாம் கொஞ்சம் ஏஜ் ஆக ஆக இந்த மெனோபாஸ், ஆஃப்டர் மெனோபாஸ் இதுலலாம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால நம்ம பாடி மேலே கொஞ்சம் அவேராக இருக்கணும். எப்படி போகிறது என்னன்றதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கே தெரியும் நம்ம பாடி என்ன சொல்கிறது அப்படின்னு. இதுக்கப்புறமா நீல வெயிட் வரும், வலி வரும், கால் வலி வரும். என்னோட மாடியில் சொல்லுவேன் இல்லையா பாட்டின்னு சொல்லிட்டு, இப்போ மாட்டு பொண்ணுக்கும் கரெக்டாக பாட்டி போகிறதுக்கு ஒரு 3 weeks பிஃபோர் தான் இந்த சர்ஜரி பண்ணான். இப்போ பார்த்தேன்னாக்கா இந்த ஓவர் ரெஸ்ட் அண்டு சில விஷயங்கள்னால அவள் 2 காலும் அவளுக்கு வீங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிக்காமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும். அதுக்கோசரம் ஓடணும் குதிக்கணும்லாம் நான் சொல்லலை. முடிஞ்ச போது சின்ன சின்ன வேலைகள் நின்றுண்டபடி பண்ணலாம், நடக்கலாம், எதுவுமே பிரச்சனை கிடையாது. குனியக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது. ஐ எம் வெரி கான்ஷியஸ் அபவுட் தட். நான் ரொம்ப எஃபோர்ட் கொடுக்காம தான் எல்லா வேலைகளும் பண்ணுறேன். காய்கறிகள் எல்லாம் எங்கள் ஆத்துக்கார் கட் பண்ணி கொடுக்குற, குக்கர் எடுத்து வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் இருந்தால் கூட அவர் பண்ணுறாரு. இன்னொன்று எங்கள் ஆற்றுல இப்போ எல்லாம் சின்ன சின்ன குக்கிங்காக இப்போ எடுத்து அளவே ரொம்ப கம்மி. நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட இன் ரியல் பாத்திரங்கள்லாம் சைஸ் சின்னதாக தான் இருக்கும். 2 பேருக்கு தானே தலிகை பண்ணுறேன். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி. ஸோ இன்னைக்கு உண்டான தலிகைக்கு போகலாம். உங்கள் எல்லாருக்குமே வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. அதே மாதிரி 2-3 வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறது இதெல்லாமே சேனலை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணும். ஸோ உங்களுக்கு 4-5 வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தேங்காய் போட்டுடுறேன். கொஞ்சம் பேலன்ஸ்டு ஃபுட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ நான் அதுக்கு ப்ரோட்டீன் ரிச் இருக்கணும், கொஞ்சம் கார்ப்ஸ் கம்மியாக இருக்கணும், ஃபைபர் நிறையா இருந்ததுன்னா டைஜஷன் ப்ளஸ் இன்டெஸ்டைன் க்ளீன் ஆகுது, இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓரளவுக்கு முடிஞ்ச மட்டும் பேலன்ஸ்டாக ஃபுட் சாப்பிட்டாக்கா ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஓவர் கெயின் ஆகாமையாவது இருக்கும். ஸோ நான் ராத்திரி படுத்துக்கரைச்ச வெள்ளை பட்டாணி நினச்சி வச்சுட்டு படுத்திருந்தேன். ஸோ நம்ம இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம், இதை அலம்பி எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இதுக்குண்டான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். இன்றைக்கி வந்திருக்கிற காய்கறிகள் இது தான். இதை வச்சு இன்றைக்கி ஒரு தலிகை பண்ணிடலாம்.
சுண்டல் வேக வச்சுட்டுருக்கேன். வெள்ளை பட்டாணியை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, தேங்காய், வத்த மிளகா, கருவேப்பிலை எடுத்துக்கணும். ஆல்ரெடி நான் பட்டாணி வேக வைக்கச்சியே உப்பு போட்டு வேக வச்சிட்டேன். அதனால் நான் இப்போ அடிஷ்னலாக உப்பு போட போகிறதில்ல. எவ்வளோ உப்பு அதில் ஒட்டியிருக்கோ அது மட்டுமே போதும். நான் இது தேங்காவே இன்னும் வாங்கலை, அதெல்லாம் கட் பண்ண முடியாது அப்படின்ட்டு நான் கொப்பரவே யூஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ் தேங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ சாத்துக்கும் தொட்டுக்கலாம். ஒரு வேளை இப்போ சாத்துக்கு தொட்டுக்க வேண்டாம் அப்படின்னா மத்தியானம் 3 மணிக்கு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ வெள்ளை பட்டாணி சுண்டல் ரெடி. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, புளிஜலம் கரைச்சிருக்கேன், வத்த மிளகா, சாம்பார் பொடி, வேக வச்ச பருப்பு, காய், அதுக்கப்புறமா உப்பு, மஞ்சள் பொடி, பெருங்காயம் எடுத்துக்கணும். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். காரங்கள்லாம் ரொம்ப மைல்டாக தான் போட்டு பண்ணிட்டுருக்கேன். புளி ஜலமும் குத்திக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கொதி வந்துடுத்துனாக்கா நமக்கு சாம்பாரும் ரெடி ஆகிடும். நீங்கள் நினச்சிக்காதீங்க பருப்பு வந்து வேகலைன்னு, நல்லா வெந்திருக்கு. இந்த நேச்சர் ஆஃப் பருப்பே கொஞ்சம் ஃபுல் ஷேப்பாக தான் இருக்குது. சாதத்தை வச்சுட்டேன். ஒரு 4 சவுண்டு வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் எடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். அடுத்தாப்புல புடலங்காய் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து எப்பயுமே பாசிப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும்னு கூட சில பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தா. எங்கள் அம்மாலாமே பாசிப்பருப்பு போட்டு தான் அதில் பண்ணுவாள். பட் எனக்கு என்னமோ தெரியல, சின்ன வயசுலேருந்தே இந்த எந்த காய்கறிகள்லையுமே இந்த பாசிப்பருப்பு போட்டு பண்ணால் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் வந்து எங்கள் ஆத்துக்கார்ட்ட கேட்டேன். நான் கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிகிட்டே இருந்தேன். இவர் ஒன்றும் ரியாக்ஷன்லாம் கொடுக்கவே இல்லை, பேசாமல் இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், உங்கள் அம்மா பண்ணுவாளா இந்த மாதிரி பாசிப்பருப்பு போட்டு அப்படின்னா. என்ன அவ்வளோலாம் நோட்டீஸ் பண்ணல. ஆனால் எனக்கு ஜென்ரலாக இந்த பாசிப்பருப்பு ரிலேட்டட்லாம் அவ்வளோவா போட்டால் எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவரும் சொன்னார். அப்பாடா, எனக்கும் சுத்தமாக பிடிக்காது, உங்களுக்கும் சுத்தமாக பிடிக்காது, அதனால் நம்பாத்து சலுகைகளில் அந்த பாசிப்பருப்பு அந்த காயில் போடுறது வேண்டாம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக அதில் காயில் பாசிப்பருப்பு போடவே மாட்டேன். எனக்கு பிடிச்சது அப்படி தான். ஸோ அதனால் என்னோடய குக்கிங் ஸ்டைலில் பாசிப்பருப்பு இருக்காது. பிடிச்சவா தாராளமாக போட்டுக்கோங்க, அதுவும் ஒரு விதமான நல்ல டேஸ்ட்டு தான். பட் எனக்கு பிடிக்காது அது போடுறது.
ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. பட் இன்னும் கூட கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து தேங்காய் போட்டுடுறேன். இதை வேணும்னாக்கா நான் மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவேவில் வச்சுட்டா இன்னும் கூட கரக்கரான்னு ஆகிடும். இன்றைக்கு உண்டான தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், அதுக்கப்புறமா முருங்கைக்காய் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், அதுக்கப்புறமா வெள்ளை பட்டாணி சுண்டல், அதுக்கப்புறம் புடலங்காய் தேங்காய் போட்ட காய், தயிர். ஸோ இன்றைக்கு உண்டான தளிகை இவ்வளோ தான். ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.